வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீக் 6ஓட நம்ம டெஸ்ட்டுக்கு என்ன ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதான்ப்பா பார்க்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் வீக் 5 வரைக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டோம். அதில் 6th to +2 வந்து கம்ப்ளீட், 6th to 10th கம்ப்ளீட்டாக நம்ம ஜிஎஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். +1 +2 10th 9th 8th தமிழ் வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு, +1 +2ல் சிறப்பு தமிழ், இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சுப்பா. இப்போ நம்ம வீக் 6க்கு என்ன ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, +2 புக்கில் எக்கனாமிக் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா எக்கனாமிக் வந்து இப்போ வந்து நமக்கு வெயிட்டேஜ் ஏற்றிருக்காங்க. 20 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு எக்கனாமிக்கில் கேட்போம் அப்படின்னு சொல்லி நியூ சிலபஸ் படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக் தான் நம்ம ஸ்டடி பிளானுக்கு வந்து நம்ம படிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு பாலிட்டிக்கு கொடுத்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் உங்களுக்கு நம்ம பிரித்து கொடுத்தோம் இல்லைங்களா, தேர்தல் ஆணையம், மத்திய மாநில அரசு உறவுகள், குழுக்கள், சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்தமாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டோ அதை பிரித்து கொடுத்தோம் இல்லைங்களா. அதே மாதிரியே உங்களுக்கு எக்கனாமிக்கில் வந்து நம்ம படிக்க போகிற இந்திய பொருளாதாரம், ஆர்பிஐ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்திய பொருளாதார விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எந்த மாதிரி கேட்டாங்க, எந்த மாதிரி இருக்குது, அது புக் சோர்ஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு பிரித்து வந்து நம்ம இந்த வாரம் வந்து உங்களுக்கு வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம்ப்பா. அப்போ இந்த வாரம் நம்ம டெஸ்ட் பிளானுக்கு என்ன படிக்க போகிறோன்னு பாருங்கள். 11th புக்கில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள், இந்த 3 லெசன் மட்டும்தான் நம்ம 11th எக்கனாமிக்கில் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு +2 எக்கனாமிக்கில் என்ன படிக்க போகிறோன்னா, நாட்டு வருமானம், வங்கியியல், நிதி பொருளியல், பொருளாதார மேம்பாடு, திட்டமிடுதலும், இந்த 4 லெசன் தான் நம்ம +2 புக்கில் படிக்க போகிறோம். இன்னும் 2 லெசன் எக்கனாமிக்கில் +1லையும் +2லையும் படிக்கணும்ப்பா. அது தமிழக பொருளாதாரம் படிக்கும்போது அதில் வந்து சேர்த்து படிச்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படி பிரித்து படிக்க போகிறீங்க அப்படின்னா, திங்கக்கிழமை வந்து 2 லெசன் படிச்சிருங்க. இந்திய பொருளாதாரம் விடுதலை முன்னரும் பின்னரும், அந்த 2 லெசனை நீங்கள் மண்டேவே படித்து முடிச்சிருங்க. அப்படி படித்தீங்கன்னா தான் நமக்கு ஓரளவுக்கு இதை படித்து முடிக்கிறதுக்கு நமக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா +2 +1 அப்படிங்கும்போது நம்ம எக்கனாமிக் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கும். அதை படிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வந்து நமக்கு எடுத்துக்கும்பா. நம்ம மேக்ஸுக்கு ஏற்கனவே 1 மணி நேரம் ஒதுக்கணும். ப்ளஸ் நம்ம 7th வந்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து நம்ம படிக்கணும். அதனால் நீங்கள் மண்டே வந்து 2 லெசன் படிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் மண்டே படிக்கிறதுக்கு. அதனால் 2 லெசன் கொஞ்சம் இழுத்து படிச்சிருங்க. மேக்ஸ் வந்து நம்ம சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்குமே கலந்து தான் உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம டிஎன்பிசியில் அவங்க பிரித்து கொடுத்தது வந்து நம்மளும் பிரித்து கொடுத்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து வச்சு முடிச்சிட்டோம். அதனால் இப்போ எல்லாமே ஒரு ரிவிஷன் பிளான் மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன், 2D 3D, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், சுருக்குக எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம டெஸ்ட்டாக வந்து நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். அதனால் இப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிவிஷனுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இந்த பொருளாதாரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரம் வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு, அதுக்கடுத்த வாரம் வந்து தமிழக பொருளாதாரம் வந்து தமிழகத்தை சார்ந்த டீட்டெயில் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஓவராலாக நம்ம எல்லா சிலபஸுமே வந்து நம்ம கவர் பண்ணிட்டதுனால அடுத்து நமக்கு எப்படியும் ஏப்ரல் 15க்கு மேலே நம்ம கால்ஃபர் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரிவிஷனுக்கு போயிடலாம். ரிவிஷன் படிக்கும்போது 6th to +2 தமிழ் புக்கு, ஜிஎஸ்ஸு, மேத்ஸு, அப்புறம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு சிறப்பு தமிழ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். எத்திக்ஸ் புக்கில் வந்து ஒரு 2 லெசன் 3 லெசன் வரைக்கும் படிக்க வேண்டியது இருக்கும்ப்பா. அந்த எத்திக்ஸ் புக்கையுமே உங்களுக்கு நமக்கு டெஸ்ட்டாக வச்சு உங்களை இன்க்ளூட் பண்ணிடுவோம். அதனால் நம்ம ஸ்டடி பிளானை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம். இந்த நீங்கள் +2 லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த வங்கியியல் அப்படிங்கிற லெசனில் வந்து நீங்கள் ஆர்பிஐ மட்டும் படித்தா போதும். ஏன்னா மித்த வங்கியியல் பற்றிலாம் படிக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க நமக்கு சிலபஸில் ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வங்கியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆர்பிஐ சம்மந்தமானது மட்டும் படிங்க, போதுமானதாக இருக்கும். ப்ளஸ் இந்த நாட்டு வருமானம்ங்கிறது இப்போ 2024 எடிஷனில் தான் நாட்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த லெசனை வந்து தேசிய வருமானம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாட்டு வருமானம், தேசிய வருமானம் ரெண்டுமே ஒரே லெசன் தான்ப்பா. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இங்கே நாட்டு வருமானம் இருக்குது, புக்கில் தேசிய வருமானம்னு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ரெண்டுமே ஒரே லெசன் தான். அந்த லெசன் படிச்சுக்கோங்க. 7th வந்து ஓல்டு புக்கு, நியூ புக் படிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு புக் படிச்சிருங்க. ஏன்னா ஓல்டு புக்கில் தான் இப்போ அவங்க கொடுத்துருக்க நியூ சிலபஸ்க்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. அதனால் நீங்கள் மண்டே வந்து ஓல்டு புக் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா மண்டே நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுனால நம்ம கடகடன்னு படிச்சுட்டு வந்துடுவோம். அதனால் நீங்கள் ஓல்டு புக் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நியூ புக் வந்துடுங்க. நியூ புக்கில் கண்டென்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம மடமடன்னு படிச்சுட்டு வந்துடலாம். எப்பயும் போல் நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து ஆன்லைன் தேர்வு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டில் நடைபெறும்ப்பா. லிங்க் வந்து நமக்கு உங்களுக்கு டெலகிராமில் லிங்க் அனுப்பிச்சிருவோம்.
வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நைட்டு 7 மணிக்கு வந்து கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். சனிக்கிழமை வந்து நைட்டு 7 மணிக்கு வந்து கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். அதனால் ஆன்லைனில் எக்ஸாம் எல்லாருமே எழுதி பாருங்கப்பா. எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ரிவிஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எந்தெந்த லெசனுக்கெல்லாம் அதிகமாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சனிக்கிழமை ஃபுல்லாக ரிவிஷனுக்கு போயிருங்க. ஜிஎஸ், மேத்ஸ், தமிழ் 3க்குமே சேர்த்து நீங்கள் சாட்டர்டே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே வந்து நீங்கள் பிடிஎஃப் தேர்வுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆயிருங்கப்பா. இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த வருஷம் வர்ற நம்ம எக்ஸாமை வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அப்போ இந்த வாரம் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம வீக் 6 ஸ்டடி பிளான் வந்து +1 +2 எக்கனாமிக், மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங், 7th தமிழில் நியூ புக் ஓல்டு புக்கு தான்ப்பா நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாருமே தொடர்ந்து படிங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இன்னொரு 15 நாள் இல்லை 20 நாளில் கால்ஃபர் வந்துடும்ப்பா. கால்ஃபர் வந்த பிறகு படிச்சுக்கிடுவோம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் ஓரளவுக்கு இழுத்து கொண்டு வந்து நீங்கள் படிச்சிடலாம். நம்மளோட சேர்ந்து பயணிங்க. டெஸ்ட் எழுதி பாருங்கள். நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.